ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப குயிக்கா, ரொம்ப காம்ப்ளிகேட்டா இல்லாம ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி ஈஸியான மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மோர் குழம்பு செய்யறதுக்கு ஒரு கடாயில 1/2 கப் அளவுக்கு வெள்ளை பூசணிக்காயை இந்த மாதிரி கியூப் சைஸ்ல கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வெள்ளை பூசணிக்காய் சேர்த்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்க வெண்டைக்காய் கூட சேர்த்துக்கலாம். இப்ப இந்த வெள்ளை பூசணிக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த பூசணிக்காயை நல்லா வேக வச்சுக்கலாம். இப்ப மோர் குழம்புக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 1 கப் அளவுக்கு திருவன தேங்காய் சேர்த்துட்டு 1 இன்ச் பீஸ் இஞ்சி ஒன்று, காரத்துக்காக 2 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் பச்சரிசி, 1/2 டீஸ்பூன் துவரம் பருப்பை தண்ணியில 1/2 மணி நேரம் முன்னாடியே நல்லா ஊற வச்சு தண்ணியில வடிச்சிட்டு இது கூடயே சேர்த்து அரைச்சிக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்ல நைஸான பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, பூசணிக்காய் ஒரு 90% அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுல நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அடுப்பை ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் இந்த மசாலாவை நல்லா கொதிக்க விடுங்க. இந்த அளவு நல்லா கொதிச்சு வந்ததும் அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுருங்க. 5 நிமிஷம் கொதிச்சதுலேயே தேங்காயோட பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கும். இப்போ அடுப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் லோ ஃப்ளேம்ல வச்சதுக்கு அப்புறமா இதுல 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா புளிப்பில்லாத தயிரா சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி தயிர் சேர்க்கறதுக்கு முன்னாடி கரண்டிலேயே நல்லா பீட் பண்ணிட்டு இதுல சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்த உடனே ரொம்ப நேரம் கொதிக்க கூடாது. தயிர் சேர்த்த உடனே அடுப்பை அணைச்சிட்டு நல்லா ஒரு டைம் இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். பாருங்க, மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த தாளிப்பை அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மோர் குழம்பு சேர்த்துடலாம். மோர் குழம்புக்கு இந்த மாதிரி கடைசியா தாளிச்சு கொட்டுறப்ப நல்ல வாசனையா இருக்கும். அதே மாதிரி மோர் குழம்புக்கு எப்பவுமே தேங்காய் எண்ணெய் சேர்த்து தாளிக்கிறப்போ அதோட ஃபிளேவரை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அவ்வளவுதான், நம்மளோட கல்யாண வீட்டு ஸ்டைல் மோர் குழம்பு ரெடி ஆயிருச்சு. ரொம்ப குயிக்கா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பா உங்க வீட்லயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.